வணக்கம். 2004 சென்னையில் சுனாமி வந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சுனாமினா என்னதுன்னு தெரியாத இருந்துச்சு. 2004க்கு முன்னாடி 99.99% ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். கமலஹாசன் மாதிரி சில ஆட்கள் விட்டுட்டு 99.99%க்கு சுனாமினா என்னன்னு தெரியாது. அண்ட் அன்னைக்கு இந்தோனேஷியாவில் ஒரு பூகம்பம் வந்துச்சு. பூகம்பம் வந்தோடனே கடல் தண்ணி ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் உள்ளே இழுத்துட்டு போச்சு. இது சென்னையில் நடந்த நிகழ்வு. ஸோ எல்லாருமே கடல் உள் வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போனாங்க. எல்லாம் 6 அறிவு இருக்க மனுஷனுங்க உள்ளே போய் பார்த்தாங்க. நாய், மாடு, பிராணிகள் அதெல்லாம் ஆப்போசிட்டில் ஓட ஆரம்பிச்சிச்சு. சில இன்ஸ்டிங் தோணுச்சு. இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஹியூமனை பொறுத்த வரைக்கும், மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நினைவில் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகணும். அந்த ரெக்கார்ட் ஆனால் தான் அது அவங்க மனசில் நிற்கும். ஸ்டாக் மார்க்கெட் மறுபடியும் வரலாம். நான் 2024 நான் சொன்னேன், இதுதான் உச்சம்பா, இதுக்கப்புறமா நீ வெளில வந்துடலாம் அண்ட் பார்த்துக்கலான்றது. 2025 நல்லா கீழே உளுந்து மறுபடியும் மேலே போச்சு. 2024 நான் சொன்னது 8 மாதம் 10 மாதம் பிடிக்கும் ரிகவரி ஆகிறதுக்குன்னு. அதே மாதிரி தான் ஆச்சு. அண்ட் ரிகவரிஸ், ஷார்ட் ரிகவரிஸ் வந்துச்சு. 25ல் உச்சத்தை போச்சு. ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிறதுக்கு தடுமாறிச்சு, கீழே விழுந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல கீழே விழுந்தா பெருசாக கீழே விழுவோம் அண்ட் ரிகவரிக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் டு US, கொரியா, தாய்வான், சில கண்ட்ரிகள் ஏஐனால ஒரு பெரிய பூம் வந்திருக்கு. NVIDIA நீங்கள் எடுத்து பாருங்கள், $4 trillion வேல்யூவேஷன். ஆப்பிள் எடுத்துங்க, நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்துங்க. US ஸ்டாக் மார்க்கெட் வரலாறு காணாத ரேலி பார்த்துருக்கு. பயங்கரமான ரேலி. தாய்வானும் அதே மாதிரி தான், கொரியாவும் அதான். இந்தியாவை தாய்வான் டேக் ஓவர் பண்ணிச்சு, கொரியா டேக் ஓவர் பண்ணிச்சுன்றது நிறைய பேர் மார்க்கெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. We will not go into those details. எப்பயுமே வேவ் 5 பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும். எந்த ஸ்பீடில் மேலே போகுதோ அதோட பெரிய ஸ்பீடில் கீழே விழுவும். இது பல தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ரீசன்ட் எக்ஸாம்பிள், மனசில் நிற்கிற மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் கோல்டு அண்ட் சில்வர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வரலாம். US மார்க்கெட்டை மந்த்லி சார்ட் வச்சு நான் சில டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கொரியன் சார்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜாப்பனீஸ் சார்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்தியன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 20 மந்த்ஸாக சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. இட் இஸ் நாட் கோயிங் எனிவேர். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நல்லா பண்ணிகிட்ருக்கு. தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள். லாஸ்ட் 100 இயர்ஸ், லாஸ்ட் 100 வருஷத்தில் உலக ஸ்டாக் மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வேல்யூவேஷன் என்றைக்குமே இருந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நிற்கிது. இது என்னதுன்றது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ன்றது நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், வேல்யூவேஷன் கிராஃப்ன்றது நீங்கள் எடுத்துங்க. 1929 இது மறுபடியும் அந்த இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். 1929 சம்வேர் க்ளோஸ் அபவுட் 98 பக்கமாக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து 90% ஃபால் வந்துச்சு. 1929 செப்டம்பர்லேருந்து கீழே விழுந்துச்சு. 31 ஜனவரி வரைக்கும் கீழே விழுந்துச்சு. 2.5 வருஷம் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறமா அகெயின் World War II வந்தப்போ கொஞ்சம் மேலே போச்சு. பட் அந்த சமயத்தில் இட் இஸ் மோர் ஆஃப் எ பவுன்ஸ் பேக். எப்படி 24ல் உச்சம் நான் சொன்னேனோ, 25 இட் வாஸ் ஒன்லி அ பவுன்ஸ் பேக். அது ரியல் ரேலி கிடையாது. இட் வாஸ் மோர் ஆஃப் எ ட்ராப் ரேலின்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 80s கூட இல்லை, 70s, லேட் 70s நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் கிரைசிஸ் வந்துச்சு. அண்ட் அப்போ தான் US வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆயிலையுமே டாலரில் விற்கிறதுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணாங்க. சவுதி அரேபியா ஜாயின் பண்ணிச்சு. ஆல் திஸ் அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே டாலரில் செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் US அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறன்ற பேரில் பேஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க. அந்த பஞ்சாயத்து தான் இப்போ ஓடிட்டுருக்கு. நம்ம ஈரான் கூடயும் ரஷ்யா கூடயும் அந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அப்படி தான் US அவனோட டாலரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நீங்கள் இன்னைக்கு என்ன வாங்கணும், ஆயில், ரைட், க்ரூடு வாங்கணும்னு சொன்னால் அது வாங்குறதுக்கு முன்னாடி போய் டாலர் வாங்கணும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு போய் டாலர் வாங்கிட்டு தான் அந்த பொருளை வாங்க முடியும். இதே மாதிரி தான் கோல்டு, சில்வர் ஆகட்டும், இன்டர்நேஷ்னலில் இருக்கிற எனி கமாடிட்டிஸ் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டாலர் வாங்கினதுக்குமாக இது வாங்க முடியும். அப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாதையோ நீங்கள் பிஸ்கெட் வாங்குறீங்க, தோசை வாங்குறீங்க, இட்லி வாங்குறீங்கன்னு சொன்னால் அப்படியே போய் டாலர் வாங்கணும். ஸோ இன்டைரக்ட்லி US நடுப்புற கப்பம் கட்டுற இடத்துல உட்காந்துக்கிட்டான், டோல் மாதிரி வச்சுங்களேன். ஸோ அந்த இது 70ஸ்ல வந்துச்சு. அண்ட் அந்த சமயத்துலேயும் வேல்யூவேஷன் ஆல்மோஸ்ட் 92-93% வரைக்கும் டச் ஆச்சு. இதுக்கு அடுத்தது 2000 பபுள். அந்த 2000 பபுள் போதும் நிறைய பேத்துக்கு ரீசெண்ட் தானே, லாஸ்ட் ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி தானே
2000 பபுள்லேயும் வந்து விழுந்துச்சு. 70s வந்து கீழே விழுந்தப்போ சம்வேர் க்ளோஸ் அபவுட் 75% வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அண்ட் 2000 அரௌண்ட் 65% வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அண்ட் இப்போ ரைட் நவ் மே மாதத்தில் 2026 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் 1929 ஜாஸ்தியாக இருக்குது, 1970s ஜாஸ்தியாக இருக்குது, 2000 ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கிராஷ் என்ன எதிர்பார்க்கலான்றது நீங்கள் நினச்சி பாருங்கள். இது டேட்டாஸ் ரைட் அண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்த்தாச்சு. இது மாதிரி மார்க்கெட் கிராஷ் பெருசாக வருதுன்றது, இது நாளைக்கு வருது, நாளான்னைக்கு வருது, நாளைக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட் மேலே ஏறிடுச்சுன்னா பாரு மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா 500. we are somewhere near the big crash. and நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் சுனாமி கதை. அதுக்கு தான் நான் சொன்னேன், சுனாமி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கடல் உள்வாங்கும் போதும் மனுஷனுக்கு வந்து அது ஞாபகம் இல்லை, பட் மிருகங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தியர் மசில் மெமரி. அவங்க வெளியில் போயிட்டாங்க, அவங்க தப்பிச்சிட்டாங்க. மனுஷனுங்க எத்தனை பேர் மாட்டினாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதே சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. 2000க்கு முன்னாடி கீழே விழுந்தப்போ, இல்லை 80s கீழே விழுந்தப்போ, இல்லை 1929 கீழே விழுந்தப்போ அதே சிச்சுவேஷன் இருக்குது. பட் 2000 விழுந்த சிச்சுவேஷனோட மோசமான சிச்சுவேஷனில் இப்போ இருக்கிறோம். ஏன் மோசமான சிச்சுவேஷன் சொன்னால், 2000 இட் வாஸ் ஜஸ்ட் எ கிரைசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடி செக்டர். இப்போ இருக்கிற கிரைசிஸ் 1929 மிட் 80s ஆர் மிட் 70s இருந்த கிரைசிஸ்க்கு சம்திங் சிமிலராக இருக்குது. இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் வி கேன் கோ பேக் டு 1929. உலகத்தில் அளவுக்கு மீறி கடன் வாங்கியிருக்கிறாங்க. பேண்டமிக் வந்து அதுக்கும் வந்து தேவையில்லாத நிறைய நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஒரு நாடு இன்னொரு நாடோட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க, பட் ஆக்சுவல் ரீசன் என் கையில் பணம் இல்லை, அந்த பணம் இல்லாத வெளில காட்டக்கூடாதுன்றதுக்கோசரம் அவங்க வந்து புது பிரச்சனையை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ US ஈரான் வார் நீங்கள் எடுத்துங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து தீவிரவாதி, இவங்க வந்து நியூக்ளியர் பாம் வச்சுருக்கிறாங்க, இல்லை இவங்க வந்து இப்போ வந்து கடல் வழியை நிப்பாட்டிட்டாங்க. கடல் வழி திறந்து தாண்டா இருந்துச்சு February 28க்கு முன்னாடி. நியூக்ளியர் பாம் இவன்ட்ட இருக்குன்றது பல வருஷமாக தெரியும். இன்றைக்கி என்ன நீ புதுசாக சொல்கிறது? வளர்த்து விட்டதே அமெரிக்கா தானே. ஸோ இது வந்து ஆக்சுவல் ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவல் ப்ராப்ளம் USல இருக்கிற கடன் வெளியில் தெரியக்கூடாதுன்றது. இப்போ சைனாக்கு வாங்க. சைனா புத்திசாலி. அவங்க வந்து எந்த விதமான சண்டை போடல, ஆன்னு பூச்சி காட்டிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து அந்த சைடு ஜப்பானை தட்டுறது, அப்பப்போ இந்த சைடு ஃபிலிப்பைன்ஸை தட்டுறது, அப்பப்போ இந்தியாவை தட்டுறது, பாகிஸ்தானை தட்டுறது. பட் கோராக வந்து சுற்றி வந்து அவங்க பபுள் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் இஷ்யூ நீங்கள் எடுத்து பாருங்கள். அவங்க வந்து பேண்டமிக்கு அப்புறமாவே அவங்க வந்து அவங்களோட மசில்ஸ் காட்ட ஆரம்பித்தாங்க. நானும் இருக்கிறேன்டான்ற மாதிரி அவங்களோட நேவல் பவரை பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தே ஸ்டார்டட் ஷோயிங் தட் நீ என்னைய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறன்றது. வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட கெப்பாசிட்டி, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, விச் தெரிஞ்சோ தெரியாதையோ யூரோப்பை வந்து அழகாக தாரம் வார்த்து கொடுத்துட்டாங்க. US வந்து அழகாக தாரம் வார்த்து கொடுத்துட்டாங்க. தே ஆர் டிபெண்ட் ஆன் சைனா. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நீங்கள் எடுத்து பாருங்கள். சைனா இஸ் நோ மோர் இன்டு நான் பேக் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், டாய் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இந்த குட்டி கதெல்லாம் கிடையாது. அவன் பெரிய லெவலில் வந்துட்டு இருக்காங்க. எந்த லெவலுக்குன்னு எடுத்துக்கிட்டனால் EV மார்க்கெட்டில் க்ளோஸ்ட் அபவுட் வேர்ல்டு மார்க்கெட்டில் 70% EV மார்க்கெட் அவங்க தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட். மேஸ் ப்ரொடக்ஷன். ஏன் மேஸ் ப்ரொடக்ஷன்? ரா மெட்டீரியல் அவங்களுக்கு சீப்பாக கிடைக்குது. ஏன் சீப்பாக கிடைக்குது? அவங்க தான் ரா மெட்டீரியலை நோண்டி எடுத்து ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் டாக் அபவுட் மேக்னெட், ரேர் எர்த் பேஸ்ட் மேக்னெட். இந்தியா ஆகட்டும் இல்லை எல்லா நாடுமே அவன்கிட்ட தான் போய் பிச்சை நிற்கிறாங்க. இப்போ ஏந்திரிச்சு முழிச்சு ஊன்றாங்க. பட் இட் வில் டேக் அபவுட் 5-6 இயர்ஸ். சைனா வந்து EV மார்க்கெட்டை லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து ஃப்ளட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு அளவுக்கு மீறி அவங்களுக்கு வந்து டேரிஃப்ஸ் போட்டும் யூரோப் ஆகட்டும், US ஆகட்டும், கனடா ஆகட்டும், எல்லா இடத்துலையும் தே ஃப்ளட்டட். ரெண்டாவது பேட்ரிஸ், லித்தியம் பேட்ரி ஆகட்டும் இல்லை வேறு எந்த பேட்ரி ஆகட்டும், அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து ஃப்ளட் பண்ணிட்டாங்க. ஸ்டீல், அலுமினியம், கெமிக்கல்ஸ், க்ளீன் எனர்ஜி, இது எல்லாத்துலேயுமே வந்து சைனீஸ் வந்து பயங்கரமாக வந்து ஃப்ளட் பண்ணிகிட்ருக்காங்க. அது காரணம் சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஹெவி சப்சிடரி கொடுத்துட்ருக்காங்க. சப்சிடரி கொடுக்குதுன்னு சொன்னாவே யார்கிட்டையோ வந்து பிடுங்கி எடுத்து கொடுக்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி சரி 100 ரூபா இருக்குன்னு சொன்னால் அந்த 100 ரூபாவில் வந்து 60 ரூபாவில் வந்து 65 ரூபா வந்து
இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியன் பப்ளிக் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. மீதி வந்து அந்த 35லேருந்து 40 ரூபா வந்து எக்ஸ்போர்ட்லேருந்து வருது. மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வருது? இந்தியாவுக்குள்ளே இருந்து, நம்ம ஓன் கன்சம்ஷன்லேருந்து வருது. வேற சைனாவில் இன்டர்னல் கன்சம்ஷன் இஸ் ஒன்லி 35 to 40%. அப்போ நான் 100 ரூபா எனக்கு தேவைன்னா அதில் 35 ரூபா தான் உள்நாட்டிலேருந்து வருது, மீதி 65 ரூபா வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வருது. தட் மீன்ஸ் அவ்வளோ சப்சிடரியில் வந்து போயிட்டுருக்கு. எங்கே அந்த சப்சிடரி? சைனா கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த காசு வந்து எந்த லெவலுக்கு ஆயிருக்குன்னு சொன்னால், அவங்களோட எல்லா கடனும் இப்போ வந்து இந்தியாவோட கடன் சொல்லி நம்ம சொல்கிறோம் 55 லட்சம் கோடின்றாங்க. அது கிடையாது. 55 லட்சம் கோடி வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 12 லட்சம் கோடி இருக்குது. அந்த மாதிரி கர்நாடகாவுக்கு இருக்குது, ஆந்திர பிரதேஷ்க்கு இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குது. இது இல்லாத கார்பரேஷனுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ மொத்த கவர்மெண்ட் கடன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சொல்ல வேணாம், அது வந்து அந்த லெவலில் இருக்குது. ரைட்? ஸோ இதே மாதிரி சைனாவோட எல்லா கடனையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், வெளியில் நினைக்கிற டேட்டாஸ் கிடையாது. க்ளோஸ் அபவுட் 315 to 330% ஆஃப் தேர் GDP இருக்குன்றாங்க, விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் லெவல். 1 2 என்றைக்குமே வந்து ஒரு காசை வாங்கி அந்த காசு எதுக்காச்சும் உபயோகமாக யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் இட் கேன் பி குட். பட் அது காசை வாங்கி யாருக்காச்சும் சப்சிடரி நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால் ஒர்க் ஆகாது. அது வந்து டெம்ப்ரவரியாக வேணால் இருக்கலாம். டெம்ப்ரவரியாக வந்து ஒரு பெரிய கிளாசி பிக்சர்ஸ் கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இதிலேருந்து உங்களுக்கு வருமானம் வருதா? கிடையாது. அப்போ இந்த கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டணும்ல. ஸோ சம்வேர் இட் இஸ் கோயிங் மெஸ்ஸி. ஸோ நம்ம வந்து இந்த சைடு யூஎஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வார் வந்தனால தெரியுது சவுதி அரேபியா அண்ட் UAE எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்றது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், டே அவங்க பயங்கரமாக காசு வச்சுட்டு இருக்காங்கன்னு. என்ன சூழ்நிலைன்றது ஓப்பன் ஆகிடுச்சு. US ஈரானில் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து படிய போகிறாங்கன்றது பார்க்கணும். யாராச்சும் ஒருத்தர் வந்து 2 பேரும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க, 2 பேர்த்துக்கும் செம்ம வயிற்று வலியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் யார் வந்து ஃபஸ்ட்டு கீழே உழுவ போகிறாங்கன்றதா பார்க்கணும். அது ஈரானா USன்றது. வடிவேல் சொல்கிற மாதிரி தான், அவன் வந்து நான் சொல்கிறது கேட்டுட்டுனா இன்னமெல்லாம் அவன் என் அடிமை. அந்த லெவலில் தான் வந்து ஈரான் அண்ட் US உட்காந்துட்ருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து அடங்கி ஆகணும். மிக விரைவில் இருக்கும். எவ்வளோ நாள் தான் நீ ஹோல்ட் பண்ணிகிட்ருப்ப? எங்கேயாச்சும் 2 பேர்த்துக்குமே வந்து செம்ம வழியில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக யாராச்சும் ஒருத்தர் வந்து அப்படின்னு பண்ணுறதுக்குள்ளே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் அது கிடையாது. மிக பிரம்மாண்டமாக மிக பெருசாக வந்து பூதாகரமாக வந்து நிற்கிது. அண்ட் இதை வச்சு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ப்ராபப்ளி அடுத்த ஒரு 3 to 6 monthsக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஃபால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு, மறுபடியும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு வழியை பாருங்கள். என்ன நேயர்களே, நான் கொட்டினது என் ஆதங்கத்தை தான். டேட்டாஸ் பார்க்குறோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள். ரைட்? நாட் ஜஸ்ட் திஸ் கிராஃப். இந்த கிராஃப் ரொம்ப நாளாக இருக்குது. நாட் ஜஸ்ட் திஸ் கிராஃப், மற்ற டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கும் போதும் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் போதும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ. கொஞ்சம் இப்படி வந்து அந்த மணல் கட்டி இப்படி வச்சு பார்க்குறதோட கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள். லார்ஜர் பிக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த லார்ஜர் பிக்சர்ன்றது. அண்ட் இந்த கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் இட் வில் டேக் லாங்கர் டைம்ன்றது ஒன்று. என்னோட ஒரே ஒரு அல்ப ஆசை வந்து என்னென்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, ரைட், நம்ம இம்போர்ட் சப்ஸ்டியூட்டை தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஊரில் வந்து நம்ம ஓன் கன்சம்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி, மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராபப்ளி அங்கே உழுவும் போதும் நீங்கள் கேட்குற கேள்வி தான், இந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இந்த ஷார்ட் டேர்ம் ஒரு 15-20% மேலே போகுதுன்றது பார்த்துக்காதீங்க. ரைட்? வேவ் 5ல் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். அண்ட் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால் பெருசாக கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.